காரில் செல்லும் பொழுது திடீரென பிரேக் பிடிக்காமல் இருந்தது உண்டா? சற்றும் யோசிக்காமல் இதிலிருந்து கையை எடுத்திடுங்க. பார்ப்பவரில் ஒருவருக்காவது நடந்திருக்கும். சாலையில் வாகனங்களில் பயணம் செய்வது இன்று எளிமையாகவும் வசதியாகவும் மாறியிருக்கிறது. குறிப்பாக ஆட்டோமேட்டிக் கார்கள் மக்கள் விரும்பும் தேர்வாக இருக்கின்றன. ஆனால் இந்த வசதிக்கேற்ப நம்மிடம் இருக்க வேண்டியது பாதுகாப்பு விழிப்புணர்வு, சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் நுண்ணறிவும் தான். பிரேக் செயலிழப்பதனால் மிகவும் அபாயகரமான சூழ்நிலையாகும். இது எப்போது ஏற்படும் என்பது எச்சரிக்கை இல்லாத விஷயமாகும். ஆனால் இது நடந்தால் எப்படி சமாளிப்பது என்பது குறித்த தெளிவு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். முதலில் பிரேக் வேலை செய்யவில்லை என தெரிந்தவுடனே நீங்கள் செய்ய வேண்டியது காரில் வைக்கப்பட்டுள்ள வேக கட்டுப்பாட்டிலிருந்து கையை உடனடியாக விடுவதே. அதாவது ஆக்சிலேட்டரை விட்டுவிட வேண்டும். இதனால் கார் தானாகவே வேகத்தை இழக்க துவங்கும். தற்போது பயன்பாட்டில் உள்ள ஆட்டோமேட்டிக் கார்கள் அனைத்தும் வேகத்தை உணர்ந்து தானாகவே கியர் மாற்றும் அமைப்புடன் இருக்கின்றன. எனவே கியரை தானாகவே கீழிறக்கி வேகத்தை கட்டுப்படுத்தும். அடுத்ததாக திடுக்கிடும் பயத்தில் கைகளை சக்கரத்திலிருந்து விலக்கக்கூடாது. கைகளை உறுதியாக வண்டியின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். வாகனத்தின் பாதையை கவனித்து நேராக முன்னே செலுத்த வேண்டும். சக்கரத்தின் மீது முழு கட்டுப்பாட்டை வைத்திருந்தாலே அந்த நேரத்தில் ஏற்படும் தடுமாற்றங்களை தவிர்க்க முடியும். வாகனத்தின் வேகம் மெதுவாகி வந்த பிறகு பின்புறத்தில் இருக்கும் கைப்பிடி பிரேக்கை பயன்படுத்தலாம். ஆனால் மிக முக்கியமானது, இந்த பிரேக்கை திடீரென இழுப்பதை தவிர்க்க வேண்டும். மெதுவாக இழுத்தால் மட்டுமே வாகனம் சீராக நிற்கும். திடீரென பிடித்தால் வாகனம் சுழலும் அல்லது வழி தவறி திரும்பும் அபாயம் அதிகம். சிலர் இந்த நேரத்தில் வாகனத்தை நியூட்ரல் நிலையில் மாற்ற நினைப்பார்கள். ஆனால் இது மிகவும் தவறான செயலாகும். நியூட்ரல் நிலையில் வாகனம் செல்லும் போது அதன் மீது எந்த கட்டுப்பாடும் இருக்காது. கியர் இயக்க நிலையில் இருந்தால் இயந்திர எதிர்ப்பு சக்தி இருப்பதால் கார் சற்று மெதுவாகினும் நிற்கும் வாய்ப்பு அதிகம். இதேவேளை வாகனம் கட்டுப்பாட்டுக்கு வரவில்லை என்றால் மற்ற வாகன ஓட்டுநர்களுக்கு உங்கள் நிலையை தெரிவிக்க ஹாரன் ஒலி மற்றும் ஹைலைட் ஒலியை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். இது எதிரே வருபவர்களை எச்சரிக்க வைக்கும். அவர்கள் விலகிச் செல்லும் வாய்ப்பு அதிகரிக்கும். இவ்வாறு அனைத்து முயற்சிகளும் தோல்வியடையும் சூழ்நிலையில் வாகனத்தை கட்டுப்படுத்தி ஓரத்தில் உள்ள தடுப்புகள், மரங்கள், பேருந்துகள் நிற்கும் இடங்கள் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து மெதுவாக மோதும்படி பார்த்து நிறுத்தலாம். இது நேரடியாக விபத்து ஏற்படாமல் தப்பிக்க ஒரு சாத்தியமான வழியாக இருக்கக்கூடும். இந்த சூழ்நிலையே தவிர்க்க உங்கள் வாகனத்தை நேரம் தவறாமல் பராமரிக்க வேண்டும். பிரேக் எண்ணெய், கம்பிகள், சக்கர நிலைகள் மற்றும் பொது சரிபார்ப்புகள் அனைத்தும் சீராக செய்யப்பட வேண்டும். விபத்தை எதிர்கொள்வதை விட அதை தவிர்க்கும் முயற்சியே பாதுகாப்பான வாழ்க்கைக்கு தூணாக அமையும்.